இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். எங்களை குணப்படுத்தும் வல்லமையான இயேசு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது அரசன் எவ்வாறு ஆண்டவரின் அருளால் ஒரு கல்லை கொண்டு எதிரியை கொன்றான் என்பதை பற்றி விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுநாதர் சூம்பிய கையை உடைய ஒரு மனிதனை ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். ஓய்வு நாளில் உயிரை காப்பாற்றுவதும் நல்லதை செய்வதும் ஆண்டவரின் திருவுளம் விருப்பம் என்பதை தனது செயலின் மூலமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்லதையே நீர் எல்லோருக்கும் செய்தீர். நல்லதை செய்து இறை ஆட்சியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினீர். இறை ஆட்சியின் அங்கத்தினர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உமது அருளை உணர்ந்து நற்சிந்தனைகளை பெற்று நற்செயல்களை செய்கின்ற மக்களாக வாழ அருள் தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கு மற்றவர் உதவி செய்து வாழவும், இதனால் உமது இறை ஆட்சியை இந்த உலகத்தில் அனுபவிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும், தீய சிந்தனைகளையும் சொற்களையும் செயல்களையும் விட்டுவிட்டு நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித மனத்து அந்தோணியார் கூறுகிறார், நாம் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் நம்மை பார்த்து பயப்படுகிறான்.